ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் காமிச்சா நம்ம மீன் கராக்காவான நீரார்க்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாக்கி சான் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நீரார்க்கியோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸா. மற்ற அரக்கர்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம நீரார்க்கி பார்த்திங்கன்னா அவங்களோட எலமெண்டல் பவரை பார்த்திங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண மாதிரி தான் பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா மற்ற அரக்கர்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க பார்த்திங்கன்னா ஜாக்கிக்கு பார்த்திங்கன்னா நிறையவே பார்த்திங்கன்னா ஆட்டம் காமிச்ச மாதிரி தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் நீரார்க்கி அவங்க பவர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, என்ன தான் அவங்க பவர் வந்து நம்ம வாட்டர் தான் அப்படின்னு சொன்னாலுமே அந்த வாட்டர் பவர் வச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜாக்கி கூட இல்லை அவங்க டீம் கூட பார்த்திங்கன்னா சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பவரை பார்த்திங்கன்னா வச்சு ஈஸியாக பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அவங்க பாடி வாட்டர் ஃபார்முக்கு மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக பார்த்திங்கன்னா பூந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு வாட்டர் சோர்ஸ் கிடச்சதுன்னா போதும் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்லேயே பார்த்திங்கன்னா கலந்து இவங்களும் பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, அவங்க பாடி வாட்டர் ஃபார்மில் இருக்கிறனால அவங்க கூட சண்டை போடுறதே பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா லிட்டரலி பார்த்திங்கன்னா பீமா பார்த்திங்கன்னா அடிக்க வரும்போது அவங்க பாடியில் பார்த்திங்கன்னா சின்னதாக கேப்பை ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நம்ம பீமாவோட கையை பார்த்திங்கன்னா லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க கூட ஃபைட் பண்ணுறக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கிக்கு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நீரார்க்கியால் பார்த்திங்கன்னா அவங்க வாட்டர் பவரை யூஸ் பண்ணி அவங்க கைகளை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வெப்பன்ஸாக பார்த்திங்கன்னா மாற்ற முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கையை பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணி நம்ம பீமாவை பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பாங்க. நீரார்க்கி வந்து அவங்க தலையில் இருக்கிற டென்டகல்ஸையுமே பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அது ஃபைட் அப்பவாக இருக்கட்டும் இல்லை நார்மல் டைமாக இருக்கட்டும், அந்த டென்டகல்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வாலையுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஃபைட்டுக்காக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்க வாலையுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வாட்டர் ஃபார்மில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்க உடம்பை பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களால பண்ணிக்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம நீரார்க்கி அட்டாக் பண்ணும்போது அவங்க தலையை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பின் சைடுக்கு பார்த்திங்கன்னா திருப்பி வைப்பாங்க. ஏன்னா அவங்க வாட்டர் ஃபார்மில் தானே இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களால ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிக்க முடியுது அவங்க பாடியில். நீரார்க்கியோட போர்ட்டலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மற்ற இருக்கிறவங்களோட போர்ட்டல்லாம் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக தான் இருக்கும். ஆனால் இவங்களோட போர்ட்டல் மட்டும் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும். சரி, இவங்களோட போர்ட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ரோமில் இருக்கிற கொலோசியமில் தான். மற்ற அரக்கர்கள்லாம் உலகத்தோட ஒரு பகுதி ஆளும் போது இவங்க பார்த்திங்கன்னா இவங்களை அடைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பார்த்திங்கன்னா அட்லாண்டிஸை பார்த்திங்கன்னா ரூல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா அட்லாண்டிஸை பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா மூழ்கடிச்சிருக்காங்க. ஏன்னா கடலுக்கு அடியில் ஒரு ராஜ்யத்தை பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி அதை ஆளலாம் அப்படின்னு. பட் எனக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னா, அங்கே கடலுக்கு அடியில் இவங்க யாரை ஆள போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அங்கே போகிற வர ஆமையை பார்த்திங்கன்னா ஆளுவாங்களா, இல்லை யராசுரான்னு பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா ஆட்சி செய்வாங்களா அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை இல்லைனா மற்ற ஷோஸ் அதுக்கப்புறம் மூவிஸ் அந்த மாதிரிலாம் காமிக்கிற மாதிரி அந்த டைமில் அட்லாண்டிஸில் பார்த்திங்கன்னா மனுஷங்க வாழ்கிற மாதிரி கடலுக்கு அடியில் மனுஷங்க இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இதை பற்றி பார்த்திங்கன்னா அவங்க சரியாக மென்ஷன் பண்ணலை. நீரார்க்கியை பார்த்திங்கன்னா அழிக்கிறதுமே கஷ்டம் தான். ஏன்னா அவங்க பாடி பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபார்முக்கு மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இவங்களை நீங்கள் என்ன தான் அழித்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க மிஞ்சி இருக்கிற வாட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதுவே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்னஸ்மாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க பாடி பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபார்மில் இருக்கிறதுனால நீங்கள் இவங்களை ஹெவியாக அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாஷ் பண்ணிட முடியும். கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா டிராகன் மந்திரங்களை வச்சு பார்த்திங்கன்னா இவங்களை நீங்கள் அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா இவங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக அப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ண முடியும். ஏன்னா நம்ம டிராகன் மந்திரங்கள் கூட தேவையில்ல, நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸை பார்த்திங்கன்னா ஸ்பீடாக எடுத்துகிட்டு வந்து இவங்க மேலே ஏற்றினாலே பார்த்திங்கன்னா போதும், இவங்க பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாஷ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவங்களை கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களால் ஹோல்டு பண்ண முடியும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நீரார்க்கி கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பவர் அதுக்கப்புறம் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியே பார்த்திங்கன்னா மூழ்கடிக்க முடியும் தண்ணி கடியில். இதை தான் பார்த்திங்கன்னா லிட்ரலி பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் வந்ததும் சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியே பார்த்திங்கன்னா மூழ்கடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதை நம்ம ஜாக்கி பார்த்திங்கன்னா தடுத்துட்டாரு. இதை தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா அட்லாண்டிஸுக்கு பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அட்லாண்டிஸை பார்த்திங்கன்னா அவங்க இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மூழ்கடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்கள டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம நீரார்க்கியோட பெரிய வீக்னஸ் அப்படின்னா அது வந்து சொரக்கா கேட்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க வீக்னஸ். ஸோ இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா நதர் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா அடைச்சி வைக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நீரார்க்கியை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த அரக்கரை பற்றி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.